And முதல் runs of the bat வந்திருக்கு இங்க for the next match நம்ம அசம்பிள் ஆயிருக்கோம். எஸ் கவுண்ட் பாக்ஸ்ல ஒரு குட்டி சேஞ்ச் அண்ட் in the warm box உங்கள் பையன் from பாண்டி ஏவி ஏர். எஸ் ஐ எம் ஜாயினிங் பேக் அண்ட் சங்கமாம் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஷாட்டுங்க நல்ல ஷாட். வீடு 1 2 3 4 5 6 7 8 என்றதுக்குள்ள கேட்ச விட்டாரு. கேட்ச விட்டாரேன்னு குஷியா இருக்காரா இல்ல ஒன் டவுன் பேட்டர் கேட்ச பிடிக்கலன்னு சொல்லி ரொம்ப கடுவா இருக்காரான்னு தெரியல. பேட்டிங் டீம்ல இருந்து என்ன பேட்டிங் டீம் அண்ட் நல்ல ஷாட்டு சிங்கிள் மட்டுமே. ஸோ கூட கமெண்ட்ரி பண்ற அருண் சொல்லிட்டு இருந்தாரு வரிசையா ஸ்டிங் ஆஃப் லோ ஸ்கோர்ஸே வருது, லோ ஸ்கோர்ஸ் பார்த்து பார்த்து போர் அடிக்குது ப்ரோ அப்படின்னு. நல்ல பாலுங்க, சூப்பர் டெலிவரி, குட் லென்த்ல போடப்பட்ட பந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸோட விக்கெட் கீப்பர் கைக்கு. நெக்ஸ்ட் டெலிவரி நல்ல கட் ஷாட், லென்த் கொஞ்சம் பின்னாடியே இழுத்து வைக்கிறாரு பவுலர் அப்படின்னு சொல்லலாம். முதல் ஓவர் முடிவற்ற நிலையில முதல் ஓவர் முடிவுல 3 ரன். அண்ட் இந்த மேட்ச் யாருக்கும் நடக்குது அப்படின்னா போடுங்க போட மறந்துட்டா இருப்பா. எஸ் இந்த மேட்ச் சூர்யா கிரிக்கெட் கிளப் ஃப்ரம் அருங்குன்றம் வர்சஸ் ஜிஎஸ்சிசி ஃப்ரம் நியூ கல்பாக்கம். அந்த ரெண்டு டீமுக்கு தான் இங்க மேட்ச் நடந்து கொண்டு இருக்கிறது. முதல் ஓவர் முடிவுல 3 for no loss. ஷார்ட்லண்ட் டெலிவரி ஒரு வைடு அண்ட் வைடு மட்டும் இல்லை முதல் பவுன்ஸுக்கும் ஆன் பண்ணிருக்கு. பெரிய சடகர முயற்சி கால் திசை நோக்கி மீண்டும் ஒரு வைடு. தம்பி விக்கி மட்டும் எங்க போனாலும் கணக்கு தெரியறாருப்பா. விக்கி ஹாய். ஐயோ பெரிய சடகர முயற்சி சிங்கிள் மட்டுமே. எஸ் ஒரே ஒரு ரன்னு. அண்ட் இப்போதைக்கு எல்லாருமே வந்து அவங்களோட உணவு வேலைகளில் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம டிஜேவும் சரி சேர்கல்ஸும் சரி டான்ஸ் எதுவுமே பார்க்க முடியாது. ஆஹா பெரிய ஷாட்டுக்கான முயற்சி பிளாட்டா போயிருக்கு. பவுன்ஸ் 1 2 3 பவுண்டரி செக் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். நல்ல சேவ் பண்ணிருக்காரு, செக் பண்ணுவாங்களா? ஓகே செக் பண்றாங்க. நல்லா ப்ளூ கலர்ல கண்ணாடி போட்டு மனுஷா செம்மையா இருக்கு. ரொம்ப பேரு தீபனன் ஸோ எனிவேஸ் டான்ஸ் இல்லையே, சியர் லீடர்ஸ் டான்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா அதுக்காகவே நாங்கள் விக்கியை ஸ்டேஜ் பக்கத்தில் வச்சிருக்கோம். விக்கி மேலே ஏறிட்டு ஒரு 2 3 ஸ்டெப்பு போடுப்பா. மற்றவங்க ஸ்டெப்பு கலாய்க்கிறல்ல, 2 ஸ்டெப்பு போடு பார்ப்போம். இப்போ ஒரு பவுண்டரி செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல சேவ் பண்ணாரு. ஆனால் சேவ் பண்ணுறப்ப உள்ளே இருந்தாரா, ரோப்புக்குள்ளே காலோ இல்லைனா பாடியோட கான்டாக்ட் எங்கேயாவது ரோப்புக்குள்ளே இருந்திருக்கா அப்படின்றதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
ஆல் ஓகே. ஓகேயா, பவுண்டரி போடலாம். ஏன்னா இந்த பால ஃபிளாட்டா எடுத்து அடிச்சிருக்கேன் அப்படின்னு அடிச்சு விட்டாரு. ஒரு ஹியூஜ் சிக்ஸுங்க. சரியான ஷாட் ஃப்ரம் த பேட்ஸ்மேன். லோ ஸ்கோர்லேயே இருக்கும் அப்படின்னு பார்த்தா இல்லைங்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பட்டார்னு அடிச்சார். ஒரு லைட்டாக தான் பால் ஷாட்டு. மீண்டும் ஒரு ஷார்ட் பால். ஷார்ட் ஃபைன் லெக் எங்க? ஓ, ஷார்ட் ஃபைன் லெக்கே இல்லையா? ஓ மை காட், ஸ்ட்ரைட்டாக கைக்குள்ளேயே கேரியா இருக்கும் ஷார்ட் ஃபைன் லெக் இருந்தாருன்னா. பட் டபுளாக ஓடி இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு பவுன்ஸ் கொடுத்தாங்களா வைடுக்கு? ஃபர்ஸ்ட் பவுன்ஸ் இது பண்ணாங்க, வான் பண்ணாங்களா? இது பவுன்ஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி பேட்ஸ்மேன் கேட்ட மாதிரி இருந்தது. நல்ல ஷார்ட் ஃபிளாட் பேட் அடிட்டு, ஆனால் பவுண்டரி போகாதுங்க. நான் மனுஷன் அங்கே வால் மாதிரி இருக்காரு. ரைட் லெஃப்ட் அவரை நல்லா ஓட விடுது. அண்ட் லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓட ஷாட்டுங்க. கடாசி விட்டுருக்காரு. காலியில் போடப்பட்ட பந்தை ஒரு U6. அந்த 6ஓட 2வது ஓவர் ஹோகையா ஹோகையா அப்படின்னு முடிவுக்கு வருது. 2 ஓவர் முடிவில் யாஸ்கோர் 23. 2 ஓவர் முடிவில் 20 ரன்னுங்க 2வது ஓவரில். எப்பா செம்ம கம்பேக் பேட்டிங் டீம் கிட்டே. முதல் ஓவரில் 3 ரன் தான். அதுக்கப்புறம் 23 கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க 2 ஓவரில். சேஞ்ச் இன் ஃபீல்டு. 2 ஓவர் முடிவில் 23. ஒரு பெரிய ஸ்கோர் போட்டிருக்காங்க. 2வது ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவராக இருந்திருக்கு ஃபார் த பவுலிங் டீம். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, பேட்டிங் டீம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தேவைப்படும் ஒரு ஓவராக இருந்திருக்கு. இதை வச்சுட்டு ஒரு அட்லீஸ்ட் 50 ரன்ஸ் 50+ ஸ்கோர் போஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டாட்டோட தான் ஆடுவாங்க பேட்டிங் அணியினர். ஷாட்டுங்க அடிச்சு விட்டுருக்காரு. சான்ஸா டீப்ல 2வது ரன் ஓடிடுவாங்க. நல்ல ரன்னிங் இன் பிட்வீன் த விக்கெட்ஸ். யார் பாது? அருண் நினச்சிக்காதீங்க. அருண்லாம் மைண்ட் வாய்ஸில் பேசலை. டிஜே தான் ஏதோ ஒரு மிக்ஸ் போட்டிருக்காரு. சிறப்பான ஷாட்டு. ஆனால் 2வது ரன் ஓடுவாங்களா? ரன் அவுட். 2 பேட்ஸ்மேன் ஒரே இடத்துல வணக்கம் மாப்பிள்ள தேனியிலேருந்து அப்படின்னு சொல்லி கேட்டு வச்சாலும், டே நீ ஏன்டா ஸ்டெம்பு பின்னாடி போகல, நீ ஏன்டா ஸ்டெம்புக்கு த்ரோ விடல அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன்னே நடந்துட்டு இருக்கு உள்ள கீப்பருக்கும் பவுலருக்கும். ஸ்டெம்ப் இங்கே தான் இருக்கு, அடிச்சு தூக்க வேண்டியதானே, எதுக்கு நீ ஸ்டெம்பை பார்க்காம நீ என்ன பண்ற அப்படின்னு அம்பையர் கேட்க. ஒரு ஈவென்ட்ஃபுல்லான ஒரு ஓவராக இருந்திருக்கு. என்னப்பா விக்கியை கூப்பிடுறதுக்கு என்னப்பா ஏதோ ஒரு பாட்டு? ஆஹா, ஆறா? எஸ், ஆறே தான். சிறப்பான ஷாட்டுங்க. மீண்டும் அந்த மொமெண்டம் 2வது ஓவரில் வந்த ரன்ஸு அந்த மொமெண்டமா அப்படியே கேரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே அப்படின்னு தான் சொல்லணும். ஐயா டிஜே ஐயா, இல்லை கண்டினியூ பண்ணுங்க. இன்னொரு 6. அடுத்த பால் பேக் டு பேக் 6s. 2 6 தொடர்ந்து அடிச்சதுக்கு அப்புறம் 3வது 6க்கான முயற்சி வைடானா ஹேட்ரிக் ஆஃப் 6 அடிப்பாரா? இன்னும் அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
சாடுங்க இன்னொரு 6. எஸ் போயிருக்கு தாண்டி 6 ரன்கள். ஹேட்ரிக் ஆஃப் 6. ஓவர் ரன்ஸ் இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பேட்டிங் டீம். ஒரு பெரிய ஸ்கோரை போஸ்ட் பண்றதுக்கு போயிட்டு இருக்காங்க இங்க. அவுட் சைட் ஆஃப் போல்டுங்க. நல்ல கம்பேக் பவுலர் கிட்டே ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஒரு வைல்டு ஸ்விங் பேட்டர் கிட்டே பேட்டில் படவில்லை. விக்கெட்டையும் லூஸ் பண்ணிருக்காரு பேட்டர். அண்ட் முதல் விக்கெட் டவுன் ஆகுதுங்க. ஸோ முதல் விக்கெட் டவுன் ஆனாலும் 1 டவுன் பேட்டர் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காரு. இதே வேலையில் டிஜே ப்ரோ இனிமேல் நம்ம தலைவன் விக்கியை காணோம்னா நீங்கள் அதை தான் போடுறீங்க. எங்கே இருந்தாலும் அவங்க அங்கேருந்து பார்க்குறோம். ஓகே என்ன ஏதாவது மெசேஜ் போட்டானா? போட்ட மௌன அவ்வளோதானு. மூணு ஓவர் முடிவில் 45 4வது ஓவர். அனதர் எக்ஸ்பென்சிவ் ஓவர் 22 போன ஓவரில். ஸோ இதுதான் சொன்ன ஓவருக்கு ஓவர் கடாச ஆரம்பிச்சிருக்காங்க பேட்டிங் டீம். வைட் டெலிவரி ரொம்ப அவுட் சைட் ஆஃப்ல போட்டாரு. ஒரு வைடு மீண்டும் போட்டாக வேண்டும். அவுட்டுங்க. சாஃப்ட் டிஸ்மிஸல் விட்டாரா? இல்ல புஷ்டாரு. சாஃப்ட் டிஸ்மிஸல். ரெண்டு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு பேட்டிங் அணியினர். என்ன ஷாட்டுங்க. எப்பா வந்தாரு முதல் பாலை கடாசி விட்டுருக்காரு உள்ள கிரவுண்டுக்கு வெளியே. இன்ஃபேக்ட் ஒரு 6. ஸோ 6ஸில் தான் விளையாடுறாங்க இங்கே பேட்டிங் அணியினர் அப்படின்னு சொல்லலாம். சிங்கிள்ஸ் டபுள்ஸ்லாம் எதுவுமே எடுக்கலை பெருசா. ஸோ இதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். சிக்ஸஸ் அண்ட் பவுண்டரிஸில் மட்டும் நாங்கள் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 6 தானா? 6 தான். ஃப்ளாட் 6ங்க. தாறு மாறு தக்காளி சோற ஆடிக்கிட்டு இருக்காரு இங்கே பேட்டிங்கு. இந்த முறை ரிவர்ஸ்ல வத்தி குச்சிக்கு ஒரு பக்கம் உரசாதான் தீ பிடிக்கும். இந்த அலெக்ஸ் பாண்டியன் எந்த பக்கம் உரசாலும் தீ பிடிக்கும். ஆனா இந்த பால் தீ பிடிக்கல, மண்ணில் போய் நின்றுச்சு. இரண்டு ரன்கள் ஓடிட்டாங்கோ இன் பிட்வீன் தி விக்கெட்ஸ். ஓ லக்ஷ்மி நாராயணனா அவங்க பேர் என்னப்பா? அவங்க தானே, அது அவங்க வயசு தானே. நான் கூட பயந்துட்டேன். ஷாட்டுங்க. விக்கெட் கீப்பரே ஒரு நிமிஷம் மெர்சல் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஓவர் முடிவுக்கு வருது அந்த 6ஓட.
4 ஓவரில் 66ங்க. ஸோ ரன்ஸை பால் பை பால் ஓவர் பை ஓவர் கொண்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ ஓவரில் 21 ரன்னு வேற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க பேட்டிங் அணியினர். அண்ட் பேட்டிங் பவர் பிளே 2 ஃபீல்டர்ஸ் மட்டும் தான் வெளியில். யார் அந்த 2 ஃபீல்டர்ஸ்? ஸ்கொயர் லெக் ஒன்றும் டீப் மிட் விக்கெட் ஒன்றும். முதல் பந்து லெக் சைடில் வைடே தான். ஷாட்டுங்க 6 இன்னொன்று. ஏப்பா 72 ஸ்கோர் மூவ் ஆன் ஆகுது. சங்கமாம் சாப்பிட்டீங்களா? லோ ஸ்கோர்னு போன ஸ்டின்ட்டில் தலைவன் வந்து நல்லா வாய வச்சான். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நான் கமெண்ட்டில் வந்தோடனே அந்த லோ ஸ்கோரா அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. ஆஹா சிங்கிள் மட்டுமே நல்ல பாலுங்க. நல்ல கம்பேக் பால் இருந்து ஷாட்டுங்க 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. சூப்பர் ஷாட். செமையா பிக் பண்ணாரு ரிவர்ஸ்ல. ஏங்க எனக்கு இந்த 2 பேட்ஸ்மேன் டீம் கண்டிப்பா தனியா பேசியே ஆகணும். சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. அகெயின் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. விக்கெட் கீப்பர் காலில் பட்டு பால் டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. வைடு அண்ட் ஒரே ஒரு ரன் மட்டும். ஸோ வைடு என்ற காரணங்களால் அந்த வந்து திரும்பவும் போட்டாக வேண்டும் என்ற கட்டாயம். ஓ மை குட்னஸ் கிரேஷியஸ். ஒரு பெரிய ஸ்கோர், லாங் ஸ்கோர் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப நேரம் கழிச்சு பார்க்குற மாதிரி இருக்கு. நான் மொதல் மேட்ச் போலீஸ் டீம் ஆனப்போ அடித்தாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கோரு 78 ரன்ஸு. மீண்டும் ஒரு வைட். ஆகாஷ் சொல்லுங்க. ஆகாஷ் சாப்பிட்டீங்களா? லஞ்ச் பண்ணிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு மாம்ஸ். ஸ்கோர் பார்த்தீங்களா? எங்கேயோ பிச்சுக்கிட்டு போகுது. பார்க்கல. குரு பகவான் கொடுக்குறப்ப கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்கு. எத்தனாவது ஓவர்? லாஸ்ட் ஓவர். தூக்கி அடிச்சாரு. யாரா? 6 தான். அடிச்ச உடனே பேட்ஸ்மேன் 6. போன ஓவர் முடிகிறப்ப 4 ஓவர் முடிகிறப்ப 66ல் இருந்தது மாம்ஸ். இந்த ஓவரில் ஆல்ரெடி ஒரு 2 6 பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு 70 கிராஸ் பண்ணிட்டாங்க. 80 கிட்டே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஷாட்டு கேப்ல போயிருக்கா. அண்ட் அம்பையர் இன்னும் இவ்வளோ உத்து பார்க்குறாரு. ஆனால் ரன் அவுட்டு. நான் ஸ்ட்ரைக்கர் என்ன ரன் அவுட்டு. லாஸ்ட் பால்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ரன் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. வரலை. லாஸ்ட் பாலில் 2 ரன் ப்ளஸ் ஒரு ரன் அவுட். ஐயா ஸ்கோரு டார்கெட் 90 அடித்தால் வெற்றி மாம்ஸ் 5 ஓவரில். எனக்கு தெரிஞ்சு இந்த பர்டிகுலர் நம்ம செகண்ட் சீசனில் டிஎம்கே கிரிக்கெட் ஃபேஸ் 2025 ஹையஸ்ட் ஸ்கோருன்னு நினைக்கிறேன். இஃப் நாட் ஹிஸ்ட்ரி புக்ஸ் எல்லாம் திருப்பி பார்க்கணும். இன்ஃபேக்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் கிடையாது, ஆனால் கடைசி ஒரு 3 நாளில் ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். 90 ரன்னு டார்கெட் 89ல் முடிச்சிருக்காங்க. ஆகாஷ் டார்கெட் சொல்லுங்க. 90. ஸோ ஜிஎஸ்சிசி நியூ கல்பாக்கம் 90. எஸ் டார்கெட் 90. 89ல் முடிச்சிருக்காங்க கல்பாக்கம் அண்ட் நியூ கல்பாக்கம். அண்ட் டார்கெட் கோயிங் டு பி 90. 10. ஓ பால் கேட்குறாரா?
வராது, பால் வராது. தண்ணி குடுறா அண்ணனுக்கு. டேய் தம்பி தண்ணி மட்டும் போ, நான் ஒரு ஜூஸ் கூட எடுத்து தரேன். போ டக்குனு போ. போய் குடுத்துருவாடா, நான் ஏதாவது ஜூஸ் கூட எடுத்து கொடுக்குறேன். ப்ரோ பீடஸ் மட்டும் உள்ள போய்டு ப்ரோ. அண்ணா அருண் ப்ரோ எதுக்கு கிளிப் போலாம் வா வா. क्या मारी कुटरू अल्लाह इधर ने क्या सुना அண்ணா கேமரா முன்னாடி டான்ஸ் ஆடுறீங்களா அண்ணா? அண்ணா கேமரா முன்னாடி ஆடுறீங்களா? கேமரா திரும்ப சொல்லிடவா? மாம்ஸ் சங்க மாம்ஸ் இங்க பாருங்க, என்ன பாருங்க. இங்க அண்ணா ஒருத்தர் சூப்பரா டான்ஸ் ஆடுறாரு, அவரை வச்சு ஆட வச்சிருவோமா? ஆட வச்சிடுவோம். எந்த டீமு? அருங்குன்றமா நியூ கல்பாக்கமா ஆடுறவரு? டீம்ல வந்து வேடிக்கை பார்க்க வந்தவர். ஃபேன்ஸ் டப்பு கொடுப்பாரு. ரோசா பூ மாலை போட்டு ராசா நீ அமர்ந்திருக்க, அந்த மாதிரி ராசா மாதிரி அமரணும் அப்படின்னா 90 ரன் அடிச்சு அடுத்த சுற்றுக்கு குவாலிஃபை ஆவாங்களா பேட்டிங் அணியினர், இல்லைன்னா பவுலிங் அணியினர் அவங்க அடிச்ச 89 டிஃபெண்ட் பண்ணுவாங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். செகண்ட் இன்னிங்ஸோட முதல் பந்து விறுவிறு வந்து குடுகுடுன்னு போட்டாரு வைடு சைடு ஆஃப்ல. எக்ஸ்ட்ராஸ் மட்டும் நிறைய எக்ஸ்ட்ராஸ் பார்த்துட்டு இருக்கேன். என்னோட கமெண்டேட்டர் அருணும் சொல்லிட்டு இருந்தாரு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ராஸ் பார்க்குறோன்னு. அதுக்கான காரணம் அந்த விண்டி கண்டிஷன்ஸ். ஸோ பவுலர்ஸ் அதை கண்ட்ரோல் பண்ணி போடணும். ஏன்னா வர ஒவ்வொரு எக்ஸ்ட்ராவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆஹா ஹைட்டு கொடை முக்கு மேல ராஜா எடுத்துட்டாரா? இல்லை, சிங்கிள் மட்டுமே. ஸ்லாட்ல இருந்த பால் மீண்டும் ஒரு பெரிய ஷாட் டைரக்ட் காலி, எடுத்து அடிச்சதுனால காலி. அவ்வளோதான். டிஜே இதுக்கு மேலே டிஜே ஒரு நல்ல வைப்பு போட்டாருன்னு சொல்லிட்டு மெசேஜஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு எனர்ஜெட்டிக்காக வந்துட்டாங்க. டான்ஸுக்கு ரெடியா அப்படின்னு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பால் சூப்பர் டெலிவரிங்க, ஷார்ட் ஆஃப் லென்த் டெலிவரி
பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பட் மீண்டும் ஒரு டாட் பால். தூக்கி அடிச்சாருங்க. ஆறா இல்ல, எங்கேயுமே போகலன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, 2 ரன்கள் இல்ல. ரன் அவுட்டும் க்ளோஸ் காலா இல்லன்ட்டார் ஸ்ட்ரைட்டாவே. 2 ரன்கள். ஸோ 1 ரன்லாம் இப்போதைக்கு பார்த்தாரு. பெரிய ஸ்கோர் 90 ரன் அடிக்கணும் 5 ஓவரில். மீண்டும் லெக் திசையில் தூக்கி அடிச்சாரு. கேட்ச் ஆன். ஐயோ, ஒரு காஸ்ட்லி மிஸ்ஸுங்க. இல்லை காஸ்ட்லி மிஸ் ஆன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கப்புறம் தான் இது நமக்கு சொல்லவும் முடியும். பேட்ஸ்மேன் எப்படி ஆடுறான்னு பார்க்கணும். இது வரைக்கும் ஸ்ட்ரைக் ரொட்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அகைன்ஸ்ட் விண்ட் அடிக்கிறது கஷ்டம். ஆஃப் சைடில் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, இல்லைனா ரிவர்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஆஹா, அதாங்க ட்ரை பண்ணாரு. ஐடியா கொடுத்த மாதிரி போயிடுச்சு மாம்சு கடைசியில். முதல் ஓவர் முடிவுக்கு வந்து விட்டது. முதல் ஓவர் முடிவில் ஐயா பிரவீன் ஐயா ஹலோ செக் ப்ரோ. டிஜே ஒரே நிமிஷம். டிஜே ப்ரோ. சங்கமாம்ஸ் முதல் ஓவர்ல முதல்ல பேட்டிங் ஆடின அணியினர் 3 ரன்ல இருந்தாங்க. இவங்க 6 ரன்ல இருக்காங்க. லீடிங் பாத்தீங்கன்னா 3 ரன் லீடிங்லயே இருக்காங்க. ஆனா அவங்க முடிச்சப்ப ஸ்கோர் வந்து 89ல முடிச்சிருக்காங்க. இந்த ஓவர்ல பெரிய ஷாட் எதிர்பார்க்கலாம் நான் சொல்றேன் ஆகாஷ். ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரிங்க. ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி. அதை 6-ஆ கன்வெர்ட் பண்ணிருக்கணும். மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வேற விண்டோட பால் வந்து டிராவல் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ கரெக்டாக பாலோட லென்த், பாலோட லைன், பாலுக்கு பால் ஏத்தாப்ல ஆடணும். என்ன பண்றாருன்னு அடுத்த போட்டிக்கான டாஸ். அடுத்த 2 கேப்டன்கள் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். போல்டுங்க. டிங்குன்னு சிக்கு காலி. ஒரு லாங் ஸ்விங் ஆஃப் த பேட் மிஸ் பண்ணியிருக்காரு கம்ப்ளீட்லி. மடையத்தூர் 11 மற்றும் எல்லோ ஸ்டார் முட்டுக்காடு இரு அணி கேப்டன்கள் டாஸ் போடுவதற்கு வரும்படி பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த போட்டிக்கான டாஸ். இரு அணி கேப்டன்கள் மடையத்தூர் 11 கேப்டன் மற்றும் எல்லோ ஸ்டார் முட்டுக்காடு கேப்டன் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த போட்டிக்கான டாஸ். ஸோ முதல் ஓவர் முடிவில் 6 அண்ட் இந்த ஓவரில் பெரிய ஷாட் ஆடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆடின பேட்ஸ்மேனும் அவுட் ஆயிட்டாரு. சூப்பர் பாலுங்க. எக்ஸலன்ட் டெலிவரி. ஃபுல் லென்த் அகைன். ஒரு வைல்டு ஸ்விங் ஆஃப் த பேட் மிஸ் பண்ணியிருக்காரு. சூப்பராக பவுலர் யோசிச்சு போட்டுட்டு இருக்காரு. அரௌண்ட் த விக்கெட்லேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கேருந்து பாலை வந்து நல்லா வெளியே கொண்டு போயிட்டு இருக்காரு. ரைட் ஹேண்ட் இருக்கு, அதனால அடிக்க கஷ்டம். லெக் சைடில் அந்த ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. செம பவுலிங். எனக்கு என்னமோ டெஸ்ட் மேட்ச் பார்க்குற மாதிரி இருக்குப்பா. ஒரு ப்ராப்பர் ஃபாஸ்ட் பவுலிங் அப்படின்னு சொல்லலாம் சங்கமாம்ஸ். பேட்டரி இந்த நேரத்தில் என்ன பண்ணோம், கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு பால், ஒரு 2 பால் அந்த மாதிரி மூவ் பண்ணி அடிக்கணும். ஏதாவது பேட்டரோட பவுலரோட லைன் அண்ட் லென்த். இவ்வளோ பெரிய ஹியூஜ் டார்கெட்டுக்கு பேட்டை விட்டுக்கினே இருக்கணும். எக்ஸ்ட்ராஸ் போக விடாமே 6 அடிச்சாதான். ஆஹா, திரும்ப வித்தி விண்டிலே அடிச்சு. இன்ஃபேக்ட் அகைன்ஸ்ட் விண்டிலே அடிக்கிறாங்க. அந்த எண்டுனா லெக் சைடில் அடிக்கிறாங்க, இந்த எண்டுனா ஆஃப் சைடில் அடிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி கேப்டன்கள் ஜெர்சி போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஜெர்சியை போட்டுட்டு வாங்க. மடையத்தூர் மற்றும் முட்டுக்காடு.
ஒயிட் டெலிவரி. இப்போ டாஸ் போக போறீங்களாண்ணா? கரெக்டா? ஓகே, ஓவர் டு த டாஸ். அவுட் சைட் எட்ஜ் அண்ட் விக்கெட்டையும் லூஸ் பண்ணியிருக்காரு பேட்ரு. இன்றைய தினத்தின் 9வது ஆட்டத்தின் டாஸ் போடப்பட்டுள்ளது. மடையத்தூர் மற்றும் எல்லோ ஸ்டார், மடையத்தூர் முட்டுக்காடு மற்றும் எல்லோ ஸ்டார் மற்றும் முட்டுக்காடு இரு அணிகள் டாஸில் வந்தனர். அதில் முட்டுக்காடு எல்லோ ஸ்டார் டாஸில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு 5 கிராம் வெள்ளி நாணயம், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முகம் பறித்த 5 கிராம் வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்பட்டிருக்கின்றது. பவுலிங்கா பேட்டிங்கா? முட்டுக்காடு டாஸில் வெற்றி பெற்று முதலில் பந்து வீசுவதாக அறிவித்திருக்கின்றார்கள். தேங்க்யூ வெரி மச். ஆஹா, அவுட் சைட் ஆஃப்ல இழுத்து போட்டிருக்காரு. டிரைவுக்கான ஒரு முயற்சி. அனதர் டாட் பால். ஷாட்டுங்க, நல்ல ஷாட். ஆனா ஃபீல்டர் இருக்காரு. 1 பவுன்ஸ்ல போயிருக்கு. சிங்கிள் மட்டுமே. சூப்பர் ஷாட். கிளியர் பண்ணிட்டாருங்க. அடுத்த பால் நல்ல வேகங்க, சரியான ஃபாஸ்ட். மூணு ஓவர் முடிவில் ஸ்கோரிங்க 16. லாஸ்ட் 2 ஓவர். ஸோ இதுக்கு மேலே டார்கெட் கிட்டே போக கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ பேட்டிங் டீம் அவனோட பெஸ்ட்டை இங்கே கொடுப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா 74 ரன் இன்னும் அடிக்கணும்.
நல்ல பாலுங்க. ஃபுல் டாஸ் டெலிவரிங்க. ஃபுல் டாஸ் அது ஷார்ட் நோ பால் கொடுத்திருக்காரு அம்பையர். நோ பால் கொடுத்திருக்காரு. ஓ மை காட் மாம்ஸ், நான் ஏதோ ஷார்ட் பால்னு நினச்சி ஷார்ட் எதுக்கு ஐட்டுக்கா? ஐட்டுக்கு வந்து ரெவ்யூ கேட்டிருக்காங்க. நோ பாலுக்கு ரெவ்யூ. ஆகாஷ், எஸ் மாம்ஸ். நான் இன்னைக்கு ஒரு நியூஸை கண்டுபிடிச்சிருக்கேன். எதுக்கு இந்த கப்பிள்ஸ் பாறையில் கப்பிள்ஸே இங்கே வரல அப்படின்ற செய்தியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லி விடுங்க. யாரா இது? எல்லாரும் கோவளத்துக்கு அந்த பீச்சுக்கு வர இந்த கப்பிள்ஸ் பாறைக்கு வரவங்க அந்த எண்டு வரைக்கும் அந்த டேங்க்கு டேர்னிங் வரைக்கும் வராங்க. வந்து பார்த்துட்டு அப்படியே திருப்பிடுறாங்க வண்டியை. லைவ்ல பார்த்தா வீட்டில் மாட்டிப்பாங்கல்ல. பார்த்ததும் என்ன இவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே யோசிக்காமலே திரும்ப ஆஹா ஒரு நல்ல டெலிவரி. மாம்ஸ், அதனால தான் நான் சொன்னேன். நான் கமிட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பெசி நகர் பீச்சுக்கு போவேன் தவிர கோவளம் பீச்சுக்கு வர மாட்டேன். மெயினாக இந்த டோர்னமெண்ட் நடக்கிறப்ப வரவே மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு இது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்தியாவை வந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதுக்காக இங்கே டிஸ்கஷன் பண்ண வராங்க. இவ்வளோ விரைச்சல்லாம் இருக்கும்போது அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நிஜமாலுமே. அதனால் அவங்க லொக்கேஷனை மாற்றிடுறாங்க. தூக்கி அடிக்க வேண்டிய பால் மிஸ் ஆயிடுச்சு. ஆமாங்க, கைக்கு தாங்க. என்னங்க ஆக்சுவலாக ஒரு பெரிய ஸ்கோர் போட்டிருக்காங்க முதல் பேட்டிங்கில். கம்மிங் பேக் டு கிரிக்கெட். அதனால் பார்த்தீங்கன்னா 90 ரன்னுன்றது ஒரு ஹியூஜ் ஸ்கோரில். நான் நம்ம காலையில பார்த்துட்டு இருக்கோம். அந்த 30 40 இருந்தாலே டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பவுலிங் டீமு. மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஒரு டாட் பால். கப்பிள்ஸ் பாறைன்னு என்ன நேரத்தில் நீங்கள் வாய வச்சிங்கன்னு தெரியல. அதோட கப்பிள்ஸே வரதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் வராங்க மாம்ஸ். காலையில் நம்ம பார்த்தோம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறாங்க. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. மீண்டும் இன்னொரு டாட் பால். நான் ஒன்று பார்த்து கற்றுக்கிட்டேன் சங்கனா. என்னன்னா கோவளம் பீச் வந்து நல்லா ஒரு ஷூட்டு, ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு. அது வந்து இந்த முறை ஸ்லாட்ல இருந்த பாலை ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. டிக்கிலோன்னு அடிச்சுக்கிட்டாங்க 2 ஃபீல்டர்ஸும். ஆனாலும் ஒரு ரன் அவுட்டு. நான் ஸ்ட்ரைக்கர் 2ல் பேட்டர் விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காரு. சூப்பரான பால் அவுட் சைட் ஆஃப்ல. டாட் பாலோட ஒரு முடிவுக்கு வருகிறதா? ரெவியூவா? எஸ், வைடுக்கு ரெவியூ. படுத்துறானுங்களா இவனுங்க? ஏன்பா படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்ம ஆள்கிட்டேருந்து. வைடுக்கு ரெவியூ போ பாதுகாவா அப்படின்றாரு. வைடுக்கு ரெவியூ தானே?
இது இப்போ போடக்கூடாதியா, இது வந்து நம்ம ரன் அவுட்டுக்கு தயா போடணும், இது வைடுக்கு தயா ரிவ்யூ. லொட்டக் மொட்டக் சொச்சக் வைடு இல்லை அப்படின்றது தான் காலு கடைசியில். அண்ட் லாஸ்ட் ஓவர் ஒரு பேட்டிங் பவர் பிளே அப்படின்னா 2 ஃபீல்டர்ஸ் மட்டும் தான் வெளியே நிற்க முடியும். மீண்டும் ஒரு டாட் பால். எஸ்னு 5 பந்துகள் தான் பாக்கி இருக்குது இந்த மேட்ச்ல. ஷான் வார்னர் மாதிரி ஒரு ஸ்பின் போடுறாருங்க அவரு. கவனிச்சிங்களா? ஓடி வந்து டங்குன்னு அடிக்கிறாரு, ஸ்பின் போடுறாருன்றீங்க. பாருங்க அது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்பின் தானா? அவரோட ரிஸ்க் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. பாத்தீங்களா? ஆஹா நோ பால் கொடுத்துருக்காருங்க. அவர் பாட்டுக்கு ஒழுங்கா 6 பால் போட்டு போயிருப்பாரு. ஷேன்வான் மாதிரி போடுறாருன்னு நோ பால் தப்பா போச்சோ. Free hit coming up. தூக்கி அடிச்சாரு. ஃபுல் டாஸ் டெலிவரி, ஃப்ரீ ஹிட். ஒரு ஓட்டம் மட்டுமே. ஆமா, அகைன்ஸ்ட் தி வின். பால் போகல, சிங்கிள் மட்டுமே. ஐயப்பா, அவுட்டா? அவுட்டுங்க. ஓடி வந்து அவுட் கொடுத்திருக்காங்க. ராவோ மாதிரி போட்டு விட்டாரு. ஸோ லாஸ்ட் ஓவர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 8வது மேட்ச். அடுத்த மேட்ச் 9th மேட்ச் ஒரு விரோட இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. விட்டு அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. பவுண்டரி போகுமா? இல்லை, நின்றுச்சு. அண்ட் இன்னொரு சிங்கிள். அண்ட் அந்த சிங்கிளோட மேட்சும் இங்கே முடிவுக்கு வருது. அற்புதமாக ஆடினீங்க பவுலிங் அணியினர். நியூகல்பாக்கம் டீம் வெற்றி பெற்றிருக்காங்க, வாழ்த்துக்கள். அண்ட் பிரசன்டேஷன் கூடிய விரைவில் ஸ்டார்ட் ஆகும் போது ஓவர் டு யூ. வெற்றி பெற்ற GSCC நியூ கல்பாக்கம் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தயவுசெய்து பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். நடைபெற்று முடிந்த 8வது போட்டியில் GSCC நியூ கல்பாக்கம்